ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RS நேச்சர். நான் உங்கள் சகோதரி சசிராஜன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் மாடி தோட்டத்தில் கொஞ்சம் செடிகளை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன், பார்த்து ரசிங்க. இந்த செடி பேர் ஜாப்போனிக்கா. அது வாட்டர் பிளான்ட்டு. அது குண்டு மல்லி மாதிரி இருக்கும், நிறைய இதழ்கள் இருக்கும். இங்கே பாருங்கள், இது இளந்தப்பழ செடி. மாடி தோட்டத்தில் ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். காய்கள் விட்டுருக்கு பாருங்கள். காய்களும் கொஞ்சம் பரவாயில்லாமல் கொஞ்சம் சைஸ் நல்லாவே இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இந்த செடி பாருங்கள், சூப்பராக இருக்குது. மாடியில் கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்குது. இலைகள்லாம் எப்படி பறக்குது பாருங்கள். நிறைய பூக்கள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த செடியில். இது மாடி தோட்டத்தில் விரும்பி வாங்கி வளர்க்கலாங்க. நல்லாவே காய்கள் தருது, பூக்களும் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கொஞ்சம் செடிகள் வச்சுருக்கேன். அதில் என்ன வச்சுருக்கேன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டாக இது ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட்டு. ரொம்ப ஆசையாக வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன செடியாக வாங்கினேன், இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பூக்களும் விட்டு சின்ன சின்ன காய்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஃப்ரூட் இருக்குது, சின்ன காய் இதில் இருக்குது பாருங்கள். இதுலேயும் இருக்குது. பரவாயில்ல, ஃபஸ்ட்டு இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் நல்லாவே பிஞ்சுகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். சின்ன செடி தான், இன்னும் வளர வளர நிறைய காய்கள் தரும்னு நினைக்கிறேன். நல்லாவே வளர்ந்துருக்கு. இதே இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், தானாக விழுந்து இதில் ஒரு கொடி செடி வருது. கொடி, ஏதோ ஒரு கொடி, பீர்க்கங்காய்ன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கொடி அவரை. கொடி அவரை அப்படியே பந்தலில் படர்த்தி விட்டுருக்கேன். சீசன் வந்தவொடனே அப்படியே காய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் ஒன்று வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் ஒரு கொடி அவரை. இது என்னென்னா இங்கே பாருங்கள், இதுவும் கொடி அவரை செடி தான். அடுத்ததா இது பாருங்கள், இது ஒரு சின்ன பூசணி செடி. இப்போ தான் பந்தலில் ஏறி இருக்கு. அப்படியே தள்ளி பார்த்தீங்கன்னா அதுலேயே புடலங்காய் கொடியும் படர்ந்துருக்கு. அதுலேயும் சின்ன சின்ன காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் நீண்ட சைஸில் வரும் இல்லையா, அந்த வெரைட்டி நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காய்கறி செடிக்கு போகலாம். காய்கறி செடியில் தக்காளி செடி பாருங்கள், காய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆப்பிள் தக்காளின்னு சொல்லுவோம் நாங்கள், அந்த டைப்பு. நாட்டு தக்காளியும் அங்கே இருக்குது பாருங்கள், பழுத்தெல்லாம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடியெல்லாம் இருக்குது. இது பாவக்காய், வெள்ளை பாவக்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் நெட்டையாக வரும், கொஞ்சம் நீட்டாக சைஸாக வரும் வெள்ளைப்பாகல். இப்போ தான் அதுவும் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நிறைய பிஞ்சுகள் வந்திருக்கு. இதில் ஒன்று இருக்குது, அப்படிங்க பாருங்கள். இதில் சின்ன சின்ன பிஞ்சுகள் இருக்குது பாருங்கள். இப்போ தான் காய்க்கிறதுக்கு இதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நிறைய காய்கள் காய்ச்சி தொங்கும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். மாடிக்கு வந்தாலே மனசுக்கு நிறைவாக இருக்கும். இது கருவேப்பிலை செடி, நான் விதை போட்டு வளர்த்தது. இது பாருங்க, கத்திரிக்காய். ஒரே ஒரு செடியில் எவ்வளோ கொத்து கொத்தாக கத்திரிக்காய் காய்ச்சிருக்குன்னு. அடுத்த வீடியோவில் என்கிட்ட இருக்கிற வெரைட்டிஸ், கத்திரிக்காய் வெரைட்டிஸ் எல்லாம் நான் வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், நிறைய வெரைட்டி இருக்குது என்கிட்ட. அதுவும் இந்த மாதிரி நிறைய காய்ச்சிருக்கும். இது சிவப்பு அகத்திக்கீரை. இது நான் விதை போட்டு வளர்த்தது தான். என்கிட்ட இருந்த செடியில் கிடைச்ச விதையிலிருந்து சேகரித்து அது போட்டு நான் வளர்த்தது. அப்படியே இது பார்த்திங்கன்னா முள் சீத்தான்னு சொல்லுவோம்ல, அதுதான். நல்ல மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு ஃப்ரூட் இது. இதுவும் சீடு போட்டு வளர்த்தது தான், இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க, தவசி கீரைன்னு சொல்லுவாங்க. இதுவும் கூட விதை போட்டு வளர்த்தது தான். இலையே ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா வளர்ந்துருச்சுன்னா இலைக்கு கீழே பூக்கள் சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இது சேம்பு கீரை. இது கீழே கிழங்கு வைக்காதுங்க, இது ஒரு கீரை. இந்த கீரையும் இந்த தண்டையும் சமைச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது பாருங்கள், பச்சை மிளகாய் நிறைய காய்ச்சி முடிச்சிருச்சு. ஆனாலுமே ஒவ்வொரு காய்கள் இருக்கத்தான் செய்யுது. நம்ம குழம்புக்கெல்லாம் போடுறதுக்கு இது நல்ல வெரைட்டி. இது நெற்பவளம் செடி, சின்ன சின்ன செடியாக வந்திருக்கு. இனிதான் பூக்கள், நெற்பவளம் காய்கள்லாம் வரும். அந்த ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
ஒரு புல் வகையிலேயே காய்க்கக்கூடிய நெல் பவளம்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு செடி. கிழங்குகள் வந்து அறுவடை எடுக்கலாம் கொஞ்ச நாள் போச்சுன்னா. அடுத்ததாக பாருங்கள், இது ஒரு தவசி கீரை. இது புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆந்திரா ஸ்பெஷல். நல்ல கடைசல்லாம் நல்லா இருக்கும், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சின்ன புளிப்புத்தன்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும். கடைசல், தொக்கு, சட்னி எல்லாம் செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு பருத்தி வகை செடி, சிங்கிள் பெட்டல் செம்பருத்தி மாதிரி இருக்கும் இது பூக்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஜிஞ்சர் பிளான்ட்டு. சூப்பராக தழுத்துருக்கு, இதுதான் பூ அதோடது. இது வந்து ஒரு சைனீஸ் வயலட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு டைப் ஃப்ளவரு. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வாடாமல்லியிலே நிறைய கலர்ஸ் இப்போ பார்க்க முடியுது. ரெட் கலரு, பிங்க் கலரு, நார்மல், அது இந்த மாதிரி நிறைய பார்க்க முடியுது. என்கிட்டயும் ஒரு சிலது இருக்குது. இது ஒரு வகையான சர்க்கரை வள்ளி தான். இது பாருங்கள், கத்திரிக்காய் நிறைய காய்ச்சிருக்கு. இது வந்து பால்சன், ரொம்ப அழகான நிறம் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, கொத்தாக பூத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் மாடி தோட்டத்தில் கொஞ்சம் செடிகளை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் டச் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.